ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் சூப்பரான சண்டே பிளாக் பார்க்கலாங்க. கிராமத்தில் எல்லார் வீட்லேயுமே நாட்டுக்கோழி வளர்த்துவாங்க. எங்கள் வீட்லேயும் நாட்டுக்கோழி இருக்குங்க. இன்றைக்கி கோழி தான் செய்யலான்னு சொல்லிட்டு மாமா அறுத்துட்ருக்காங்க. மாமா டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 7:30 மேலே தாங்க வந்தாங்க. இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் குழந்தைங்களாம் பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்யலான்னு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் 2 பேரும் எங்கள் அப்பா கோழி இருக்கிறத நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு சைடில் 2 பூச்செடி வாங்கிட்டு வச்சு விட்றோம் இல்லைங்களா, அதை இந்த வெய்ய காலத்தில் வச்சதுக்கும் தலைவே இல்லைங்க. லைட்டாக தலைஞ்சாலும் நம்ம ஆட்டுக்குட்டி போய் சாப்பிட்ருது. அதுக்காக இந்த பச்சை வலையை கட்டி விட்டுருக்கேங்க. இது கட்டினதுக்கு அப்புறம் தாங்க செடி ஓரளவுக்கு சூப்பராக தலைஞ்சு வருது. இப்போ தாங்க பாருங்கள், தலையத்துக்கு நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிராமத்தில் ஆடு மாடு வச்சுருக்கிறீங்க, ஒரு பூச்செடியை வச்சு காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பூச்செடி அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வைப்போம். அதை ஆடு கடிச்சிருச்சு அப்படின்னா மனசு எந்தளவு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இங்கே எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நெட்டெல்லாம் கட்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கு ஆட்டுச்சாணி உரமாக கொடுத்துருக்கேங்க. நல்லா இப்போ தான் தலைஞ்சு வருது. வீட்டுக்கிட்ட நடைக்கு முன்னாடி அவ்வளோ புழுதி, அவ்வளோ குப்பைங்க. அதை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு வாசல் கூட்டலான்னு சொல்லிட்டு இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு கோழி பாருங்கள் எந்தளவுக்கு அகராதி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எதாங்க கூட்டிகிட்டு வருது. அந்த குஞ்செல்லாம் இற போட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு முன்னாடி நின்றுட்டு ஒரே சவுண்டு விட்டுட்ருக்காங்க. 3 கோழிக்கு தனித்தனியாக இற போட்டு வச்சுங்க. சாப்பிட்டு விட்டுங்க, கொஞ்சம் நேரம் அப்படி போய் சுற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு முன்னாடி ஒரே சவுண்டுங்க. நம்மளோட 3 கோழியுமே வீட்டுக்கு தூரமாக எங்கேயுமே போகிறதில்லைங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தாங்க எனி டைம் இருக்காங்க. கோழிகளை இற போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு வெளியடுப்பில் வச்சு விட்டுட்டேன். சரி, சாப்பாடு வெளியடுப்பில் வச்சு விட்டுட்டு அப்புறம் வாசல் கூட்ட ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. இன்றைக்கி ஒரு சின்ன கோழி தாங்க ஒன்று செஞ்சுருந்தோம். அந்த கோழி ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ தாங்க இருக்கும். அந்த கோழி மாமா சீக்கிரம் பொங்கலாக பொசுக்கிட்டார். சரி, இதுக்கு மேலே வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிங்க வெங்காயம் தொளிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை இது மாதிரி தண்ணியில் போட்டு தொளிச்சோம்னாங்க கண்ணு அதிகமாக எரியறதில்ல, சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெங்காயம் எல்லாம் தொளிச்சு சூப்பராக எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. சாப்பாடும் வெந்துருச்சு, வடித்து விட்டுட்டேன். அதுக்குள்ளே மாமா பாருங்கள் கறியும் வெட்டி கொண்டாந்து கொடுத்துட்டாருங்க. மாமா கறியெல்லாம் நறுக்கி தந்ததுக்கு அப்புறங்க பாதி கறியை குழம்புக்கும் கிரேவிக்கும் எடுத்து வச்சுட்டு மீதி கறியை வாழைக்காய், தேங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கிராமத்து சைடு ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி செஞ்சோன்னா எப்பயுமே அது செய்யாத மட்டும் இருக்கவே மாட்டேங்க. அதுக்கும் பாதி கறியை எடுத்து வச்சுட்டுங்க. இன்றைக்கி வெளியடுப்பில் சாப்பாடு செஞ்சுருந்தேங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நெவுலாக தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி இங்கேயே குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க ஃபஸ்ட்டு இதை வதக்கி விட்டலான்னு சொல்லிட்டு வதக்கி விட்டுட்டுருக்குங்க. குழம்புக்கு மிளகா சந்தரிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்துங்க நல்லா வதக்கிட்டுருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. விறகடுப்பில் மண் சட்டியில் செய்யும்போது நிஜமாலுமே குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட மண் சட்டியில் விறகடுப்பில் செய்யும்போது அது டேஸ்ட்டே தனிங்க. இந்த வெய்ய காலத்துலங்க உள் ரூமில் நின்று கேஸ் அடுப்பில் சமைக்கும் போதுங்க ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிற மாதிரி ஆகி போயிடும். எப்படா இந்த ரூமை விட்டு போகலாங்கிற மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு வழி ஆயிடணுங்க. ஆனால் வெளியடுப்பில் சமைக்கும் போது நல்லா ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு சூப்பராக சமைக்கலாங்க. நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கோழி குஞ்சை தூக்கிறதுக்கு காக்கா துரத்திட்டு இருந்துச்சுங்க. அந்த கோழி எகிரி கொத்திட்டு அப்புறம் குஞ்சை கூட்டிகிட்டு தூர வந்துருச்சுங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சுற்றி அப்படியே என்ன நடக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டுங்க ஒரு வழியாக வதக்கி முடிச்சாச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பாத்திரத்தில் கறி போட்டு வச்சிட்டோம்னா அது வெந்துட்டுருக்குங்க. அதுக்குள்ளே நான் போய் மிளகா சந்தை அரைச்சிட்டு வந்துடலாங்க. மண்சட்டி ஹீட் ஆகிற வரைக்கும் தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா தீஞ்சு போகிற மாதிரி ஆகி போயிருங்க. கறி போட்டு அதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி சேர்த்ததுக்கப்புறங்க சும்மா அந்த சட்டியில் எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா, அதிலேயே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினாதாங்க சீக்கிரம் வேகும். கறி ஓரளவுக்கு நல்லா சுண்டன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் கறி வெந்துருங்க. கல்லுப்பு தாங்க சேர்த்துருக்கேன் நான். அடுப்பில் 2 கட்டை விரவு மட்டும் பெரிய விரவை வச்சு விட்டுருந்தேங்க. அது எந்த அளவுக்கு எரியுது பாருங்கள். ஹை ஃப்ளேமில் நல்லா சூப்பராக எரியுதுங்க. நம்மளுக்கு தீஞ்சு போயிருமோன்னு சொல்லி பயமாக இருந்துச்சு. 2 விரவை எடுத்து வெளியே வச்சுட்டு சும்மா அப்படியே தாளித்து விட்டுட்டு இருக்குங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டுங்க. ஒரே விரவு மட்டும் எடுத்து அடுப்புக்குள்ளே வச்சாச்சுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் எரியிற மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கறி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிங்க ஃபஸ்ட்டு தட்டை போட்டு நல்லா வேக விட்டாச்சுங்க. இப்போ ஓரளவு கறி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிளகா சாந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே கறி நல்லா வெந்துருங்க. ஏன்னா இது இளங்கோழி இருந்தனால சீக்கிரம் வெந்துருங்க.
கறி பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்திட்டு இருக்குங்க. நான் வாசல் ஃபுல்லாக கூட்டி தண்ணி ஃபுல்லாக தெளித்து விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் வாசல் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. விறகடுப்பில் சமைக்கும் போதுங்க அதுக்கு பக்கத்துலேயே நிற்க தேவையில்லைங்க. கொஞ்சம் பெரிய கட்டை விரவாக வச்சு விட்டுட்டோம்னா அதுவே சூப்பராக வெந்துக்கும். நம்ம இருக்கிற வேலையெல்லாம் சுற்றி முடிச்சிடலாங்க. கொஞ்சம் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். வாசல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து விட்டதுக்கப்புறங்க சாந்து வந்து ஆட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டில் கறி குழம்புக்குன்னு சொல்லி மிளகுப்பொடி போடுறதுக்கு மிளகுப்பொடி வந்து அரைச்சி வச்சுருக்குங்க. அதையும் கொஞ்சமாக போட்டு நல்லா மிளகுப்பொடி சூப்பராக ஆட்டி முடிச்சாச்சுங்க. கொஞ்சமாக வந்து கறி தாளித்து விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கறி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகா சாந்து ஆட்டி வச்சது இல்லைங்களா, அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. உப்புக்கு போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சா போதுங்க. சூப்பராக கறியை வெந்துடுச்சு. மிளகா சாந்து சேர்த்துனதுக்கப்புறங்க தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா குழம்பு வந்து சுண்டி வந்துடுங்க. நாட்டுக்கோழி குழம்புங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லாவே இருக்காதுங்க. ஓரளவுக்கு தண்ணியாட்டு இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டத்தை போட்டு மூடி வச்சாச்சுங்க. குழம்புக்கு வந்து கூட்டு அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தி நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சி பால் எடுத்து வச்சிட்டேன் நான். இன்னும் அந்த துப்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கிரேவி வதக்கும் போது போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சாச்சு. குழம்பு பாருங்க நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சளி அதிகமாக நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்க ஒரே ஒரு டம்ளர் குழம்பு குடிச்சோம்னாங்க அந்த சளி வந்து அப்படியே க்யூர் ஆயிருங்க. இந்த குழம்பு வந்து அந்த அளவுக்கு சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாமாவுக்கு வந்து இந்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சரி அவருக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருக்கேங்க. குழம்பு நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. குழந்தைங்க வந்து வணக்கினா சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. அதனால இந்த ஸ்டேஜ்லேயே குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக கறி எடுத்துங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக போட்டு கொடுத்தாச்சு. குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி ஒன்றுங்க, தேங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா அரைப்படம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துங்க. அதையும் நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கசகசா அந்த பெருஞ்சீரகம்னு சொல்லுங்க இல்லைங்க, அது கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்தி ஒரு கொரன்னு அரைச்சிங்க. அதையும் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ வந்து கறிக்கு தாளித்து விட்டுறலாங்க. நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே தண்ணியாட்டு இருத்துட்டுங்க. மீதி இருக்க கறி அப்படியே தாளித்து விட்டுறலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வேணுமோ பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து சாந்து அரைக்கும் போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போக கிளறி விட்டுறலாங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறாங்க. ஏன்னா சாந்து வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் கறி வந்து இருத்து இது கூட சேர்த்துங்க நல்லா கிளறி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் வரன்னு இருக்காது, ஓரளவுக்கு நல்லா பெரட்டினாப்பில் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த சைடு வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி செஞ்சிங்கன்னா இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்காக வட்டில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இனிமேல் சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.